श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्भजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोथनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सहस्रसागोपनिषत्समागमं नमाम्यहं திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கேத்தி ராமானுசமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது 2ஆம் பத்து 4ஆம் பதிகம் 7ஆம் பாசுரம். உள்ளுலாவி உளத்து ஒத்து என வல்லலே கண்ணேனே என்னும் பின்னும் வெள்ளநீர் கிடந்தாய் என்னும் என் கல்விதான் பட்ட வஞ்சனையே. உள் ஆவி உலர்ந்து உலர்ந்து என வல்லலே கண்ணனே என்னும் பின்னும் வெள்ளநீர் கிடந்தாய் என்னும் என கல்விதான் பட்ட வஞ்சனையே. என்னிடம் தனது உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை மறைத்தபடி உள்ளால் இந்த பராங்குசனாகியான பெண். அவ்வாறு தன் உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை மறைத்தபடி உள்ள இந்த பெண் தான் அகப்படும்படியாக அவன் செய்த வஞ்சனைகள் பலித்தது காரணமாக தனது உள்ளே இருக்கும் உயிரானது உலர்ந்து போய் எனது பெரும் வள்ளலே கிருஷ்ணா என்கின்றாள். அதனைத் தொடர்ந்து வெண்மையான திருப்பார்க்கடலிலே கண் வளர்பவனே என்கின்றாள். பெரிவாற்றாமை மிக கடுமையான நிலையில் உள்ளது. அவ்வாறு உள்ள நிலையில் அவள் பெரும் வள்ளலே கிருஷ்ணா திருப்பார்க்கடலே கண் வளர்பவனே என்கின்றாள். தனது நெஞ்சத்தில் உள்ளவற்றை மற்றவர்கள் அறியாமல் அடக்கும் வல்லமை உள்ள இந்த பெண் வாய்விட்டு அதனை கூறியபடி அவன் வஞ்சித்தான் என்கின்றாள். உள்ளுலாவி உள்ளே காணப்படும் ஆதாரமாக உள்ள ஆத்மா அதாவது உயிர் சருகாக உலர்ந்து போய் உள்ளது என்கின்றாள். எதனால் அவ்வாறு ஆயிற்று என்றாள். அவன் வஞ்சித்த காரணத்தினாலே அவ்வாறு ஆயிற்று. சரீரம் உலர்ந்தபின் அல்லவோ ஆத்மா உலர இயலும் என்ற பொதுவான கேள்விக்கு ஆழ்வார் விடையளிக்கிறார். பாவங்கள் மற்றும் பந்தங்கள் காரணமாக ஏற்படும் நோய் என்பதனாலே முதலில் உள்ளே பிடித்து தகித்தபடி பின்னர் புறத்தே வருகிறது. இந்த நிலையிலும் மிகுந்த தண்ணீர் தாகம் கொண்டவர்கள் என்ன செய்வார்கள்? குளிர்சாதன பெட்டியிலிருந்து மிக குளிர்ந்த நீரை பருகுவார்கள். அவ்வாறு குளிர்சாதன பெட்டியிலிருந்து மிக குளிர்ந்த நீரை பருகும் தாகம் கொண்டவர்களைப் போல இத்தனை துன்பங்களுக்கிடையிலும் ஓடிவந்து உன்னை எனக்கு அடிமையாக்கி போன்று ஆக்கியபடி நிற்பவனே என்கின்றாள். அதோடு விட்டாளா? அதனை தொடர்ந்து எனது தாகத்தை தீர்ப்பதற்காக என்ன செய்தானாம் எம்பெருமான்? திருப்பார்க்கடலிலே வந்து கலந்தளர்ந்தறிகிறான். அவ்வதை இங்கே எனது தாகத்தை தீர்ப்பதற்காக திருப்பார்க்கடலில் வந்து கண் வளர்பவனே என்கின்றாள். கிருஷ்ணாவதாரத்தை
தன்னுடைய நினைவிலே கொண்டு ஆபத்து காலத்தில் வந்து உதவுவனே என்று கூறியிருக்கலாம். ஆனால் திருப்பார்க்கடலில் வந்து எனது தாகத்தை தீர்ப்பவனே என்கின்றாள். காரணம், திருப்பார்க்கடலிலே அவன் சயனித்த நிலை இவளுக்கு மிகவும் அருகாமையில் இருப்பது போல தோன்றுகிறது. ஏனென்றால் அடியார்களுக்கு ஆபத்து ஏற்பட்டால் உடனே ஓடி வர வேண்டும் என்பதனாலே தான் அவன் திருப்பார்க்கடலிலே கண் வளர்ந்தருகின்றான் என்று பூர்வாச்சாரியர்கள் கூறுவர். தன்னுடைய இதயத்தில் உள்ள எண்ணங்களும் வழிகளும் மற்றவர்கள் அறியாதபடி இவள் துன்பம் அடைவதே இதுவாகும் என்கின்றாள் என்பதாக இந்த பாசுர விளக்கம் நிறைவடைகிறது. இத்தோடு காணொளியை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.